வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பர்பான டெலிஷியஸான தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். மிளகா, தனி மிளகா, பூண்டு 1 கப்பு, கல்லுப்பு, அடுத்து வெந்தயம் 2 டீஸ்பூனு, கருவேப்பிலை, புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு, அடுத்து கடுகு ஒரு 3 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் தக்காளி ஊறுகாய் பண்ணுவோம். இது ஒரு நியூ டைப்பில் செஞ்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நாம் டயஸ் பண்ணி வச்ச கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே, இது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும் மேக்ஸிமம். அந்த தக்காளி பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ஒரு வானலில் கொட்டிடுங்க. நல்லா வதங்கட்டும். அது தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு குழிக்கரண்டி கல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கரண்டி நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயில் தான் இந்த தக்காளி நல்லா வதங்க போகுது. சரிங்களா? ஏன்னா முதல்ல வேக வைப்போம், இல்லை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை சுண்ட வைப்போம். இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தடு. அதனால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்து அந்த எலுமிச்சை சைஸ் புளி சொன்னேன் இல்லையா, அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் நீங்கள் இதில் நல்லா சிறு சிறு துண்டுகளாக பிச்சு போட்டுருங்க. தக்காளி ஊறுகாய் எல்லாருமே செய்வோம். ஆனால் ஒரு சிலர் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்து நம்ம கல் உப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது முதல்ல ஒரு அந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. பாதி அளவு, அதை எவ்வளோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் கூட நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இது நிறைய ஒரு மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. கல் உப்பு, அடுத்து என்ன போட்டிருக்கேன், புளி, அடுத்து தண்ணியே ஊற்ற கிடையாது. தக்காளி ஒரு 1.5 கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய். அடுத்து வாங்க, நம்ம எடுத்து வச்ச அந்த 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. லைட்டாக வைங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். கடுகு இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குது, கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா அந்த சவுண்டும் கேட்கும். ப்ளஸ் கடுகு உங்களுக்கு வெள்ளை நிறமாக கொஞ்சம் மாறும். வெள்ளைனா பியூர் ஒயிட்டுன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக. எல்லாம் அரைச்சிட்டு சுண்டை வச்சு மசாலா மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. அது ஒரு மெத்தடு. இது கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொதிக்க வச்சு அப்படியே கலந்துருவோம். அது ஒரு மெத்தடு. இப்போ நாம் இதை வறுத்து எடுக்கிறதுக்குள்ளேயே அங்கே தக்காளி என்ன ஆகும், நல்லா கொதித்து சுண்டி வரும். ஸோ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு தக்காளி. இப்போ இதை நம்ம பவுடர், தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பவுடரை ஒரு பக்கம் நாம் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தெரியுதுங்களா கலர் டிஃப்ரெண்ட்டு? கடுகு பாருங்கள் கொஞ்சம் ஒயிட்டாக பொரிஞ்சிருக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் கோல்டன் பொரியுறது தெரியுதுங்களா? அந்த பொரியிற நேரத்தில் நிறுத்திடுங்க. ரொம்பவும் பொரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அந்த ஒரு கசப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும் ஊறுகாவில். அடுத்து அதை நான் பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம் வறுத்ததை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு பூண்டு எதுவுமே சும்மா மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அதிலே போட்டு தட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி. அதுதான் அந்த மசாலா. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சுண்டி வந்திருக்கு. 2 கிலோ தக்காளி போட்டோம், நல்லா வதங்கி சுண்டிடுச்சு பாருங்கள். என்ன போட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? உப்பு, புளி, அடுத்து தக்காளி, எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சோம். ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளில் நம்ம கொஞ்சம் அந்த தக்காளி வெந்துட்டுருக்கிற தக்காளியிலே ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்சியில் போட்டு. அடுத்து பாருங்கள், இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எதனா எடுத்துக்கோங்க ஊறுகாவுக்கு. இன்னும் கூட ஒரு 1/2 கப் ஊற்றிக்கோங்க. நான் அப்புறமா மறுபடியும் ஊற்றுவேன், நான் கொஞ்ச நாள் கழித்து மேலே ஊற்றிக்குவேன். பாருங்கள், இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள். கல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு எது விருப்பமோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கினாலும் ஓகே. அடுத்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு. ஆல்ரெடி நம்ம கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம், பூண்டு பொடி பண்ணி வச்சுட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத போடுங்க. அப்போ தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருந்தோம், ஒரு 10 பல் 15 பல் பூண்டு, அதாவது 2 பூண்டு கணக்கு வச்சுக்கோங்க. இதில் உரிச்சது போட்டிருக்கோம். கடுகும் வெந்தயமாக அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு தோலோட ரசத்துக்கு போடுற மாதிரி ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும்.
இது வந்து நம்ம ஒரு 3 மந்த் 6 மந்த் கூட வச்சுக்கலாம், வெயிலில் வச்சு எடுத்தோம்னா. இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் டப்பர் வேரோ இல்லை பியூர் கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினாக ஊறுகாவுக்கு பெருங்காயம் போடணும் இல்லைங்களா? எல்ஜி பெருங்காயம் போடுங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் அப்படியே ஸ்டிக் ஆகிடும், வரவே மாட்டேங்குது. இவ்வளோ பெருங்காயம் வந்து போட்டிக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கணும் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் தாளிப்பு ஊறுகாவுக்கு. பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு. பாருங்கள், இப்போ நாம் அந்த கொதிக்க வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கடாயிலேருந்து இறக்கி அப்படியே போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆறின அப்புறம் கூலான அப்புறம் அந்த தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா 2 கிலோ இல்லையா, அதனால் ஒரு பேட்ச் அரைச்சிட்டு இன்னொரு பேட்ச் அரைச்சிக்கலாம், இல்லைனா மேலெல்லாம் அடிச்சிடும். அரைக்கிறப்ப கொஞ்சம் உஷாராக வந்து அரைங்க. பாருங்கள், அரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது. வெறும் தக்காளி மட்டும்தான், இன்னும் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. நம்ம தக்காளி, உப்பு, புளி மட்டும்தான் அரைச்சிருக்கோம். அடுத்த பேட்ச் எடுத்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. அந்த தக்காளி வேக வைக்கிற வதங்குற நேரம் தான், ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா மேக்ஸிமம் 3/4 மணி நேரம், அவ்வளோதான். 2வது பேட்சும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச 2 பவுடர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஒன்று கடுகு வெந்தய பொடி, அடுத்து இந்த பூண்டு பாருங்கள், தெரியுதுங்களா? கொரகொரப்பாக அந்த பூண்டோடது தோல் எடுக்காமல் கடுகு வெந்தயத்தோடு வறுத்து அதோட ஒரு பூண்டை தட்டி போட்டிருக்கேன் நான். அப்படியே மணமாக இருக்குங்க. கொஞ்சம் ஊறுகாய் சாதம் பிசைஞ்சு கூட அதில் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லா போகும், பூரி கூட சாப்பிட்லாம். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இந்த தக்காளி விழுதே எடுத்து அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. வெறும் மிளகா அரைக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த தக்காளி விழுதை போட்டு அரைச்சி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய நாளாச்சு வீடியோ போட்டு, ஏன்னா எனக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருந்ததுனால என்னால் போட முடியல. அதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அந்த மசாலா மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாணலில் வந்து எண்ணெய் கொதிக்க வச்சு எல்லாம் பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டோம் இல்லையா, கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிக்க இதில் மேலே எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ அதெல்லாம் கொட்டியாச்சு. நம்ம என்னென்னலாம் கிரைண்ட் பாருங்கள், அந்த எண்ணெயோடு எடுத்து அப்படியே கருவேப்பிலை அதெல்லாம், ஆஹா என்னமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொதிக்க வச்சுனே 1 மணி நேரம் தக்காளியை கொதிக்க வச்சுனே இருந்தால் அப்புறமா மசாலா போட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. இப்படி பண்ணுறப்போ சீக்கிரமாக குயிக்காக ஒரு டேஸ்டி எம்மி தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், பார்த்தீங்களா? நம்ம ஒரு கண்டெய்னரில் அப்படியே இன்னும் கூட நீங்கள் எனக்கு சுண்டணும், எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும்னா நீங்கள் வானலை இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்தி இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா சுண்டிடும். அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போதைக்கு நான் இதை அப்படியே தான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம், வெளியே கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. அவ்வளோதாங்க. தக்காளி எல்லாம் இப்போ சீப்பாக இருக்குது, வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இட்லி தோசை கூட வச்சு கொடுத்துடலாம். சுட சுட வடித்த சாதத்தை இதில் போட்டு நம்ம பிசைஞ்சோம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. எந்த சாதம் வச்சு. தேங்க்யூ வெரி மச். See you on next video. Subscribe my channel for more videos. Thank you.